ஹாய் ஹால் தட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். இது வெட்னஸ்டேவோட மினி விலாக் தான். அதை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று ஷேர் பண்ண முடியல. நேற்று வந்து என் பொண்ணு வந்து மஷ்ரூம் பிரியாணி கேட்டேன். காலையிலே எங்கே போய் மஷ்ரூம் பூச்சி பிடிக்கிறது, 8:30க்கு மேலே தான் மஷ்ரூமே கிடைக்கே வரும். சரி பார்த்தேன், என் பொண்ணுக்கிட்ட மஷ்ரூமே கிடைக்கலடி, பிரியாணி இல்லைன்னு சொன்னால் அவளை தான் அவள் என்னை வச்சு செஞ்சுருவா. அவளுக்கு டெய்லி என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டால் உடனே சிக்கன் பிரியாணிமா டெய்லி அந்த சிக்கன் பிரியாணியை கேட்பேன். டெய்லியும் சிக்கனுக்கு நான் எங்கே போகிறது? அதனால் நேற்று மீல் மேக்கரை போட்டு குஸ்கா செஞ்சு அனுப்பி விட்டுட்டேன் மேடம். அதோட சேர்த்து ஒரு பாயில்டு எக்குமே வந்து வச்சுட்டேன். நேற்று என்னென்னா எப்பொழுதும் போல பிரியாணி அரிசியில் செய்யாமல் வந்து வீட்டு அரிசியில் கொஞ்சம் செஞ்சுட்டேன். பட் அதனால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பயக்குட்டி கண்டுபிடிக்காதுன்னு நினச்சா கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. அம்மா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பிரியாணி மாதிரியே இல்லைம்மா அது அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டியாடி நீ என் மாமியாருக்கு மேலடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அவளுக்கு ஒரு பாயில்டு எக் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆனியன் ரைத்தா வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சா அது பேலன்ஸ் பண்ணிடும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாக்கா வச்சுட்டேன், ரெட் கோவா தான் வச்சுருந்தேன். லைட்டாக உப்பு போட்டு வச்சா அது நேரம் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறாமல் இருக்குது. ஹஸ்பண்டுக்கும் சேம் லஞ்ச், ஆனால் எக்கு மட்டும் கொஞ்சோண்டு மசாலா போட்டு எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து ஹஸ்பண்டுக்கு அப்படியே பேக் பண்ணிவிட்டேன். அவருக்கும் வந்து தொட்டுக்கைக்கு வந்து ஆனியன் ரைத்தாவே வந்து கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி மேடமையும் சாரியை வந்து ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் அனுப்பியாச்சு. சில்வரில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ், அதை சேவ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா கீழே கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் பாய்.